ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்றைக்கான அப்டேட் என்ன, ரிசல்ட் டேட் எப்போ வரும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் ஹைகோர்ட் சம்மந்தமாக அனைத்து கவர்மெண்ட் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தகவல்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே வரோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்டில் கேட்டுகிட்டே வராங்க. டே பை டே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப டிலே ஆகுமா, 1 மாதம் 2 மாதம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. கூடிய விரைவில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூன்னு நிறைய ப்ராசஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இதே பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினராக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. இதே ஆஃபீஸர்ஸ், மசாஜ், வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கான மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் போஸ்ட்டுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அதை மறுபடியும் நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இன்டிமேஷன் டு த கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் அப்லோட் டு த ரிக்வயர்டு டாக்குமெண்ட். அதாவது அவங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணல, டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் அப்போ, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டோ சர்டிஃபிகேட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ அதே சர்டிஃபிகேட் அதே டாக்குமெண்ட்டை மறுபடியும் உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் போஸ்டிங்க்கு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு வைவா டெஸ்ட்டும் முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட் கூட வரப்போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரைவர் இவங்க பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் எக்ஸாம் எழுதினவங்க. அதுக்கப்புறமா தான் அக்டோபர் நவம்பரில் தான் பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர், ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் எழுதுனாங்க. மே மாதம் உள்ளவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரீடர், எக்ஸாமினர், பெயிலிஃப், ஆஃபீஸர்ஸ், மசாஜ் இவங்களுக்கான ரிசல்ட்டை தான் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. வரும் வாரம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வாரம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா 100% இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸிங்ஸ் பண்ண லேட் ஆகும். இவங்க டிரைவர் போஸ்டிங்கை பொறுத்தளவும் கண்டிப்பாக கம்மியான பேர் தான் அட்டன் பண்ணிப்பாங்க. இதே பார்த்திங்கன்னா பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர், ஆஃபீஸர்ஸ் பொறுத்தளவில் இந்த குரூப் 4 லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பாதிக்கு பாதியான மக்கள் லட்சக்கணக்கில் எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ப்ராசஸிங்ஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் கொடுத்து எல்லாருக்குமே ரிசல்ட் வெளியிடணும். இந்த ரிசல்ட், அதாவது வரப்போகிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கிறவங்க பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அது. இதே ஆஃபீஸர்ஸ், மசாஜ், வாட்ச்மேன் இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அது. அதாவது யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு அவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்றதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வரப்போகிற செலெக்ஷன் லிஸ்ட். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ நமக்கு வெளியிட்டுட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய மார்க் நமக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பாஸு, யாரெல்லாம் சேஃபாக நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு கன்ஃபார்மாக போகலாம், யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அலுவலக உதவியாளர், மசாஜ், வாட்ச்மேன் இவங்களுக்கு தனியாக போட்டிருக்கோம். இதே பெயிலிஃப், ரீடர் இவங்களுக்கெல்லாம் தனியாக போட்டிருக்கோம். உங்களுடைய மார்க் எவ்வளவு, நீங்கள் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போவீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது.
பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டெய்லி வந்து ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்து வராங்க. டிலே ஆகலை. டெய்லி ஒரு 2 நாள் ஒரு தடவை இல்லை டெய்லி கூட ஏதாவது ஒரு ரிசல்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுட்டு தான் வந்து வராங்க. நம்மளுடைய இந்த இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க ரிசல்ட் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ கம்மிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ளஸ் ப்ராக்டிக்கல். இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க, அதாவது ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு வரோம். கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 10th லெவலில் என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இதே 8th லெவலில் ஆஃபீஸர்ஸ், மசாஜ், வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க, என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே வந்து வரும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.